இன்னைக்கு வந்து பீக்கு பார்க் வந்திருக்கோம். ஏற்காடுல இருக்கிற பீக்கு பார்க்ல வந்திருக்கோம். உள்ள போய் பேர்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அழகா நம்மளே ஒரு பேர்ட்ஸ் தான், அழகான கியூட்டான ஒரு பேர்ட்ஸ் தான். உள்ள போய் நிறைய பேர்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பாத்துடலாம். ஓகே தானே? கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி நம்ம வெல்கம் பண்ணிடலாமா மக்களே? எஸ். வெல்கம் டு ஆதித்யா vlogs. ஓகே போலாம், உள்ள போலாம். உள்ள வரும்போதே வந்து நான் பேர்ட்ஸ் மட்டும் தான் நினைச்சேன். ஆனா உள்ள வேற மாதிரி இருக்கு. வேணா இங்க வந்து எல்லா கைண்ட் ஆஃப் அனிமல்ஸும் நான் நோட்டீஸ் பண்றேன். அனிமல்ஸா? ஆமா. அனிமல்ஸ்னா டைகர், சீட்டா இதெல்லாம் இங்க இருக்கு. ஏன் இந்த நாய், குதிரை இதெல்லாம் பார்த்தா அனிமலா தெரியலையா? அனிமல்ஸ்ல வந்துறாங்களே. ஓகே ஓகே ஓகே. வித்தியாசமான அனிமல்ஸ்லாம் அங்க இருக்கும். இது என்ன அனிமல்? அது லிஸ்ட்லயே எடுக்க முடியாது. இது லிஸ்ட்லயே கிடையாது அனிமல். ஓகே. எனக்கு ஒரு ஆசைடா. என்ன விஷயம்னா, இப்போ வந்து நம்ம தூங்கி எழுந்திரிச்சோட வந்து ஏதோ ஒரு பேர்டா இருக்கலாம், ஒரு அனிமலா இருக்கலாம். அந்த மாதிரி என்னவா இருக்கலாம் நீங்க? நான் நாயா இருப்பேன். நீ பேசிக்கா கடிச்சு சாப்பிடுவோம். ஐயோ, என் பக்கத்துல நிக்கிறதே பயமா இருக்கு. யாரையாவது கடிப்போம், ரோட்ல போறவங்க வரவங்களாம் கடிப்போம். தப்பான விஷயம். அதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நீ சொல்லு. நன்றி உள்ள ஜீவன் தான் நாய், அது தெரியுமா? அப்படியா? அப்படியா? ஏன் நாயை மட்டும் நன்றி உள்ள ஜீவன் ஏன்னா சொல்றாங்க? நீ வந்து ஒரு நாள் ஒரு சின்ன பிஸ்கட் போட்டா போதும், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குமா? உன்னை பயங்கர சேஃபா பாத்துக்கோ. தெரியுமா உனக்கு அது? அப்போ ஒரு 5 ரூபா கிரீம் பிஸ்கட்ல என்ன சேஃபா பாத்துக்கும். அது கிரீம் கூட வேணாம், நார்மல் பிஸ்கட் போடலே ஸ்வீட்டா பாத்துக்கணும் கூட. அப்படியா? ஆமா. சரி சரி சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ வந்து நாய் நன்றி உள்ளதுன்னா மத்த விலங்ஸ் எல்லாம் வந்து நன்றி இல்லாதா? சாரி, டங்க் ஸ்லிப் ஆச்சு. ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி டாகுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ். அதில் நீ சொல்லு. நான் வந்து மயிலா இருக்குமா? இல்ல அனிமல்னு சொன்னா அனிமல் நான் தான் பேர்ட்ஸ் அனிமல்லாம் ரெண்டு சொன்னேன். அப்படியே ஏன் மயிலா இருக்கணும்? ஏன்னா வந்து எனக்கு வந்து நேஷனல் பேர்ட்ல அதனால நான் அதுவா இருக்கேன். ஓ, அந்த கேட்டகரி இருக்கிறதுனால மயிலா? எஸ். ஓ, மயில் மயில் கண்டென்ட் கொடு, டைரக்டர் வைவாரு. நீ கூட்டா கண்டென்ட் நான் குடுத்துட்டே இருக்கேன். அதெல்லாம் வராது. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா ஹோய், இது என்னக்கா ஹோய், நீ சிட்டாட்டம் ஏன் சிரிச்சேன் சொல்லக்கா ஹோய், என்னவோ 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 என்னவோ. இப்படியே ஆடிட்டே இருக்கலாமா? இங்கேயே கலெக்ஷன் பார்த்துட்டு போயிடலாம். இது நல்ல ஐடியாவா இருக்கு. உள்ள வந்தோன்னே ஒன்லி பேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியில வந்தேன். பட் நிறைய விஷயங்கள் இங்க வந்து வச்சிருக்காங்க. கிட்ஸுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பஸ்லாம் இருக்கு. நாட் ஒன்லி கிட்ஸ் நினைக்கிறேன், எல்லாருமே அதில் போல போலியா. வந்துருச்சு வா 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 வா. சரி, நான் உனக்கு கொடுக்குறேன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது 2 காமெடி ஜோக்கு சொல்லணும். பயமா இருக்கு. குடுக்குறியா? உன் கையை உடைக்கவான்னு பாக்குது. கொத்திடு. சார் தெரியாத பண்ணு சார். என்ன அது கிட்ட வந்து மோந்து பாத்துட்டு போகுது. ஜந்து அப்படின்னு பாத்துட்டு போயிடுது. அகல்யா, இங்க பாரு பொம்மை. ஏய், இது பொம்மை இல்லடா, நாய். இது டெடி பேர். இது உனக்கு புஸ்புஸ்ன்றதா டெடி பேர் ஆயிருமா? இங்க பாரு, இது டெடி பேர். ஏய், தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பாத, விபரீதமா ஆயிடும். ரொம்ப கியூட்டா இருக்குல எல்லாம். கியூட்டி. என்ன பொம்மைக்குலாம் உயிர் வருது? இது ஒரு குட்டி டாக் போல, வெரி வெரி குட்டி டாக். இது என்ன பிரீடுன்னு சொல்லுவாங்க? ஓடிடுச்சு. கோச்சிக்கிச்சு. அத விடுங்கடா டேய் அப்படின்னு ஓடிடுச்சு. இவன் தான் அழகா உட்கார்ந்திருக்கான். இவா ஹாய் குட்டி. சல குட்டி கம். இங்க பாரு, இதுங்களுக்கு சாப்பாடு என்ன தெரியுமா கம்பெனில போடுறாங்க? எலும்பு வரைஞ்சி வச்சிடுறாங்க. அதுங்க வந்து அதை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடும். எலும்பு வரைஞ்சுனா சொல்லிடுவீங்க இந்த மாதிரி. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கியூட்டான டாக்ஸ்லாம் இருக்கு. சோ ஒரு டாக்ஸும் பாத்தீங்கன்னா அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. டிஃபரண்ட் பிரீட்ல வேற இருக்கு. ஆமா, அது தூக்குறமா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டாகுக்கு வந்து ஃபேஸே ஏன் அது காட்ட மாட்டேங்குது? அது வந்து ஹேர் கட் வந்து இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து ஹேர் ஸ்டைலுக்காக நிறைய வித்தியாசமா பண்றீங்க. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. மூஞ்சி அந்த ஹேர் ஸ்டைல் நினைச்சேன் நான். நீங்க சொல்றீங்க சேம் ஹேர் பாத்தீங்களா? நானும் கியூட்டா இருக்கேன், இவனும் கியூட்டா இருக்கான். இதெல்லாம் கேட்க ஒரு நிலைமையில ஏற்காடுல நம்ம இருக்கும். இங்க குட்டி இங்க வாங்க. ஏய் ஐயோ கியூட். அங்க கேமரா பார்த்து சொல்லுங்க, ஆதித்யா பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுங்க.
சுகமா இருக்கும் இல்லோ உங்க வீட்டுல டாக் வளர்க்குறீங்களா? எங்க வீட்ல இருக்கு. ஆண்டி நாட் ஒன்லி டாக் ஆல் அனிமல்ஸ் யூ. அப்படிதான் ஒரு நாள் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன். திடீர்னு ஒரு புலி வந்து என் மடி மேல உட்காந்துக்குச்சு. ஆமா. அப்புறம் எனக்கு இருந்த புளியோதரைய புலிக்கு 4 வாய் ஊட்டி விட்டேன். ஓகே, ஸோ ஏற்காடுல வந்து ஒரு அருமையான ஒரு ஃபேமிலியோட இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம்னு ஆசைப்பட்டோம். உங்க ஃபேமிலியை பார்த்தோன்னே பயங்கர புத்துணர்ச்சியா இருக்கு. ஒரு கேள்வி கேட்டுருவோமா? ஓகே, எந்த ஊர் நீங்க? பேர் என்ன? பாலாஜி. ஓகே பாலாஜி, என்ன கொஸ்டின்னா தூங்கி எந்திரிச்சோடனே ஒரு அனிமலா இருக்கலாம் இல்ல ஒரு பேர்டா இருக்கலாம், அப்படின்னா என்னவா இருப்பீங்க ஆசைப்படுறீங்க? சிங்கமா இருக்கலாம் ஆசைப்படுறேன். அது வைல்ட் அனிமல். நான் சொல்றது நான் நார்மல் அனிமல்ஸ், டாக், பெட்ஸ் அந்த மாதிரி கேக்குறேன். அதுதான் டாக் இருக்கும். எதனாலங்க டாக் சொன்னீங்க? அதுதான் நன்றி உள்ளது. ஓ, சோ மத்த அனிமல்லாம் நன்றி இல்லன்றீங்க. நன்றி கெட்ட அனிமலா? இல்ல தலை மாதிரி இல்ல, நன்றி கிட்ட. ஐயோ, இது என்ன உலக அளவுல தெரிஞ்சிருக்கு இந்த விஷயம்? ஓஹோ, அது எல்லாம் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. என்னடா பண்ண செயல் அப்படியே அவங்க சொன்னதா பரவாயில்ல, படம் போட்டு காமிச்சிடுறாங்க. ஐயோ, இது எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ ஹாய், உங்க பேர் என்ன? Kausalya, கௌசல்யா ஃப்ரம் வேர்? Malaysia. மலேசியா. மை கண்ட்ரி. எஸ் மை. நான் கூட துபாய் தாங்க. நாட் யுவர் கண்ட்ரி, திஸ் இஸ் மை கண்ட்ரி மலேசியா. நீங்க தூங்கி எந்திரிச்சோனே ஒரு அனிமலா இல்ல ஒரு பேர்டா இருக்கணும் சொன்னா என்னவா இருப்பீங்க? Monkey இருப்பேன். மங்கி? வைடா? வை மங்கி? எனக்கு ரொம்ப ஃபேவரட் மங்கினா இன்னும் ஃப்ரீ பேர்டா சுத்தலாம். ஜாலியா எல்லாம் ஜாலியா தாவி நம்ம எல்லாம் பிஸி லைஃப் இருக்காது. ரொம்ப சில்ல. எல்லா அனிமல்ஸுக்கும் ஜாலியாக தான் சுற்றுவாங்க. இப்போ டாகுக்கு, இப்போ டாகு மயில் எல்லாத்துக்கும் ஏதாவது இஎம்ஐ கட்டணும், ஏதாவது லோன் பணம் கட்டணும், இங்கே வேலைக்கு போகணும், அது ஏதாவது கமிட்மெண்ட் இருக்குது, அக்கா தங்கச்சி கட்டி கொடுக்கணுங்கிற. ஸோ மங்கியா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க. நீங்க வந்து இப்ப பீக்கோ பார்க் வந்திருக்கீங்க. இங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச பெட்னா பார்த்ததுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன சொல்லுங்க? Parrot. Parrot. Me too, same. Bird's nest is fine. Rabbit. இந்த வித்தியாசமா நிறைய ரேபிட்ஸ் பார்த்தேன். நம்ம பல்ல கொஞ்சம் ரேபிட்டுக்கு செட் ஆகுது. அதனால ரேபிட். அவ்வளவுதான். ஸோ அடுத்து வந்து ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி இங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா. சூப்பர் என்ஜாய் பண்ணீங்களா? பார்க்க நல்லா என்ஜாய் பண்ணீங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. சரி, உங்களுக்காக நாங்கள் சில பல கேள்விகள்லாம் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குக்கு வந்திருக்கீங்க, ஓகேவா? ஒரு ஹீரோவோட நீங்கள் வந்து இந்த பார்க் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஃபன் பண்ணலாம், உங்கள் ஃபேவரட் ஹீரோவோட போனால் எந்த ஹீரோ நீங்கள் கூப்பிட்டு போவீங்க? எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் வந்து சூர்யா தான் க்ரஷ். ஆஹா, சூர்யா கூட மேபி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவீங்க, ஷோரா போவீங்க. உங்களுக்கு யாரு? அஜித் சாரா? பாடுறா அஜித் சார் கூடயா? ஏதாவது ஒரு டைலாக் ஏதாவது பேச முடியுமா உன்னால? அஜித் சார் டைலாக் டக்குன்னு சொல்லு பாப்பா. தெரியும்ல, தப்பு நடக்கிற இடத்தெல்லாம் நான் இருப்பேன். உங்களுக்கு வந்து எந்த ஹீரோயினோட வந்து இந்த பார்க்க சுத்தி பார்க்கணும்னு ஆசை இருக்கு? த்ரிஷாவா? என்ன வைஃப் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? லிஸ்ட்ல இல்லையே, என்ன வைஃப் வச்சுக்கிட்டு த்ரிஷான்றீங்க? பரவாயில்ல, நான் சொல்லணும் அவரும் சொல்லுவார்ல. வேற சோ த்ரிஷா எதனால பிடிக்கும்? எந்த ஒரு விஷயத்தால உங்களுக்கு அழகா இருக்காங்களா? ஆஹா, நம்ம ஆரம்பிச்ச மாதிரியே ஆரம்பிக்கிறானே. ஓகே, நோட் பண்ணுங்க மேடம், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கல்ல, இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அனிமல் எது? என்ன பேர்ட்ஸ் பிடிச்சது? எந்த அனிமல் பிடிச்சது? லவ் பேர்ட்ஸ். Love birds. நீங்க லவ் பேர்ட்ஸ் தான் நிக்கிறீங்களா? லவ் பேர்ட்ஸ் தான் நிக்கிறோம். சரி, ஓகே. தூங்கி எந்திரிச்சோன்னா ஒரு அனிமலா இல்ல வந்து ஒரு பேர்டா வந்து மாறுனீங்கன்னா எந்த அனிமலா பேர்டா மாறுவீங்க? Parrot. பேரட். வை பேரட்? கேரட்டா? அப்படி ஒரு அனிமல்ஸ் காது கேக்கல. பேரட் தெரியல. ஓகே, அதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், அதனால தான் அந்த மாதிரி. சொல்ற பேச்செல்லாம் சம்டைம்ஸ் கேட்கும்ல? சரி, அவரு கேட்பாரா சொல்ற பேச்செல்லாம்? கேட்பாரு. ஓகே, நீங்க சொல்லுங்க. நீங்க தூங்கி எந்திரிச்சோன்னா ஒரு பேர்டா மாறினா எந்த பேர்டா மாறணும்? அதான் லவ் பேர்ட்ஸா? ஓ, இப்பதான் எனக்கு அது புரியுது, லவ் பேர்ட்ஸ் அப்படின்றது. சூப்பர், என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்க ஒரு அழகான ஃபேமிலி கூட இருக்கோம்.
சோ எஸ் எங்க வந்திருக்கீங்க? நாங்க வந்து ராஜஸ்தான் ராஜஸ்தானும் தமிழ் நல்லா பேசுறீங்க? அங்க கத்துக்கணும். அங்கேயே கத்துக்கிட்டீங்க? ஓ இப்போ எல்லாரும் நல்லா தமிழ் பேசுவீங்களா? கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் அப்ப வந்து இவங்க கிட்ட கண்டிப்பா இந்த கேள்வி கேட்டே ஆகணும். சோ தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? ஹீரோ என்ன சொல்லக்கூடாது, என்ன இல்லாம சொல்லணும். நீங்க ஹீரோ கேட்டீங்களா வில்லன் கேட்டீங்களா? ஹீரோ சார் கொடுக்கல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இல்லனா குறுக்க பேசாதான் நான் அடிச்சிருவாங்க அப்புறம். ஹீரோ வந்து தமிழ்ல நமக்கு எப்பவுமே ரஜினிகாந்த். ரஜினிகாந்த். இங்க ஒருத்தவங்க வந்து டயலாக் கூட போயிட்டு இருக்காங்க. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா. அதே ரஜினிகாந்த். எனக்கு தெரிஞ்சு அந்த டயலாக தலைவர் வந்து ஒரு தடவை தான் சொன்னாரு. அது எங்க திறந்தாலும் அந்த டயலாக் தான் வருது. ஆமா, ஏன்னா வந்து அவ்வளவு தீவிர ரசிகர் அவங்க. உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் ஹீரோ? அங்க கேமரா ஹஸ்பண்ட் தான் பிடிக்கும். எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். அவங்க பாருங்க சூர்யான்டாங்க டக்குனு. அவங்க ஹஸ்பண்ட் சூர்யா மாதிரி இருப்பாரு. ஓ அதனால ஓகே. நீங்க சொல்லுங்க ப்ரோ. எப்போ தமிழ் தான். இல்ல நான் வந்து உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாருன்னு கேட்கலான்னு இருக்கேன். ஆமா நம்ம தமிழா தான். தமனா. ஓகே சாப்பாடு. ஏ காபாலையா. சரி ஓகே சரி நீங்க ஒரு ஸ்டெப் போடுங்க. காவாலியா ஸ்டெப். உங்க ஒய்ஃப் தெரியும், நீங்க ஸ்டெப் சொல்லி தரீங்களா? நான் சொல்லி கொடுத்த ஸ்டெப்பே ஒழுங்கா வீட்ல போடுறது இல்ல. என்னங்க நீங்க எப்படி கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க? சரி நான் சொல்லி தரேன், நீங்க போடுங்க. ஓகே ரெடி ஸ்டார்ட் 1 2 3. காவாலையா நு காவாலியா யா 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 யா. வாவ் சூப்பர். தேங்க் யூ. நீ ஆனதுலாம் சொல்லல. இப்பதான் நான் அங்க இருக்கும்போது நீங்க நிறைய டயலாக் கொடுத்துருந்தீங்களே. பரவாயில்ல ஒன்னு சொல்லுங்க. 100 வாட்டி சொன்னா 100 வாட்டி சொல்லணும். சரி ஓகே அதே ஹிந்தில சொல்லுங்க, நாங்க ட்ரை பண்றோம் ஹிந்தில எப்படி சொல்லலாம்னு. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. एक बार बोली तो इसका मतलब मैं 100 बार बोल दी. வாவ் அத என்ன சொன்னாங்க சொல்லு. அவங்க ஏதோ வந்து பழமொழி சொன்னாங்க. அவன் காதுல அது மட்டும் தான் வந்திருக்கு. இல்ல அது திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. एक बार ஏக்கு பாரு बोल दी तो 100 बार का बराबर है. அப்ப நான் கிளம்பட்டுங்களா? அம்மா வந்து எவ்வளவு வெறியா சொல்றாங்க பாருங்க. நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. அம்மா டிவில பாரு. அதான் நான் சொல்றேன். बराबर है. ஐயா பராபரே. ரொம்ப பிடிக்கும் எனக்கு எம்ஜிஆர். வாவ் சரி ஓகே எம்ஜிஆர் ஓகே. சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு ஆக்டிங் காட்டுங்க எங்களுக்கு. ஓ டான்ஸ் ஏன் இப்போ சார் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காரு? அவர் ஆக்டிங் வாக்கிங்ல ஆக்டிங் பண்றாரு. ஓ வாக்கிங்ல ஆக்டிங். ஓகே சரி எங்களுக்கா ஒரு டயலாக் அங்க பாத்து கேமரா எம்ஜிஆர் வசந்த மாளிகை. ஏய் அத நடிச்சு காமிங்க. பாட்டி அத நடிச்சு காட்டுங்க. அப்ப வந்து இந்த பாட்டு கிடையாது. என்ன சங்கமா? மலர்ந்தும் மலராத பாறை மலர் போல. இந்த மேடம் பேரும் மலர் தான். அந்த கேமரா பாத்து பண்ணீங்க. அது நடந்து விடுமா? நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஏழைகள் வேதனை படமாட்ட. அத வந்து எனக்கு தகுந்த மாதிரி ஐயா, எனக்கு தகுந்த மாதிரி அது கலை காமெடி பண்ணி விட்டா இன்னும் இன்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானோ. அப்படி ஒரு மெட்டடுங்களா? யாரும் சிரிக்க மாட்டாங்களா? ஓகே சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆதித்யா பாருங்க சிரிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லிடுவோமா? ஓகே ரெடி ஸ்டார்ட் 1 2 3. ஆதித்யா பாருங்க சிரிச்சிட்டே இருங்க. ஏய் பயங்கரமா கால் வலிக்குப்பா நடந்து. உனக்கு கால் வலிச்சாக்க எனக்கு என் இதயமே வலிக்கும். அது வேணாம், என்னைய வந்து தூக்கிட்டு போற மாதிரி ஏதாவது ஒரு வண்டி ஆல்ரெடி தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்ததுல. அது நீ பேசுறத பார்த்தா அப்படி நடக்கும். சரி ஒரு வண்டி ரெடி பண்ணு, நம்ம எல்லாம் அப்படி ஜாலியா அதுல போறோம். யோசிக்காத, இங்க பாரு ஒரு வண்டி இருக்கு. ஓ லண்டன் டவுன் பஸ் மாதிரி இருக்கு. லண்டன்ல இருந்து வந்திருக்கு பஸ். வாவ் நைஸ். போலாம். ஆமா தாம்பரம் போனோம். நான் வந்து தரமணி போனோம். இவன் வந்து கீழ்பாக் போனோம். நான் இது வந்து உருப்படாத போனோம். அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. என்னடா வருவா? ஏற்காடு டு சென்னை, ஏற்காடு டு சென்னை. வாங்க. ஏற்காடு டு சென்னை, ஏற்காடு டு சென்னை. பஸ் கிளம்ப போகுது. வாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து நான் பஸ் எல்லாம் போனதில்ல. பேட் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும் நினைக்கிறேன். எங்க குடும்பத்துல யாருமே இது வரைக்கும் பஸ்ஸை கூட பார்த்தது இல்ல. எல்லாருமே ஃபிளைட்டு. சப்பா முடியலப்பா.
ஃபார்ச்சுனர் கார். உன்னை இந்த பஸ்ல ஏத்திருக்க கூடாது ஃபர்ஸ்ட். இங்க பாரு இந்த இடத்துல ஏதோ வந்து ஷோஸ் ஏதோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன்ல, எல்லாம் செட்டிங் பண்ணிருக்காங்க. ஹேபிட்லாம் இருக்கீங்க. பிக்கப் லைன்லாம் எப்படி போடுறாங்க என்னுடைய ஃபேன்ஸ் சொன்னாங்க 4 பேர். இருங்க வரேன் வந்து போட்டோ எடுக்கிறேன். இருங்க வெயிட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு இந்த ட்ரிப். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. வெரி நைஸ். நம்ம வந்து என்ஜாய் பண்றோம். கேமராமேன் தான் ஃபீல் பண்றாரு. மழை பெய்யுதா ஐயோ மறைக்கணுமே எல்லாமே அப்படின்னு சொல்லி. இந்த வியூல இருந்து பார்த்தா நாங்க எவ்வளவு அழகா இருக்கும்னு சொல்லுங்க. ஆமா எங்க அங்க பாக்குறது. கேமராமேனோட மைண்ட் வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு. இருங்க அமைதியா இருக்கு. இறங்க விடுங்க சார். என்ன சார் ஜன்னல்ல சீட்டு இது பேக்க போடுறீங்க, இப்படி ஏறுறீங்க தாவுறீங்க. மனுஷன் இறங்க விட மாட்டேங்கிறாங்களே. ஓகே, சோ நம்ம கூட வந்து ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி நம்ம கூட நின்னுட்டு இருக்காங்க. வேலூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? வணக்கம், உங்க பேர் என்ன? பரந்தாமன். வாவ், இந்த ஒரு क्वेश्चन வந்து உங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எப்படி இருந்துச்சு? உள்ளலாம் சுத்தி பாத்தீங்க, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. பிரமாதமா இருக்கா? சரி, இப்போ நீங்க ஒரு புறாவா மாறுறீங்க, ஓகேவா? எந்த ஊர்ல போய் லேண்ட் ஆவீங்க? புறா இல்ல, புறாவா போனாலும் அந்த இடத்துக்கு தான் போடுமா? எதனால? வேற ஊருக்கு போலாம்ல. ஊருக்கு போனாங்க, வேலை எல்லாம் இருக்குல்லங்க. ஓ, ட்ரிப் வந்தனால முடிஞ்சிருச்சு. இப்போ ட்ரிப் டைம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஊருக்கு போய் எங்கள் வேலையை பார்க்கணும், அதானே? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர், உங்கள் பேர் என்ன? ரித்திகா. ரித்திகா, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு புறாவாக மாறினீங்கன்னா எங்கே போய் லேண்ட் ஆவீங்க? என்ன பிளேஸ்? ஏதாவது ட்ரீம் பிளேஸ் இருக்கும்ல? இட்டாலி. இட்டாலியா? நோட் பண்ணுங்கப்பா. என்னங்க இட்லி சாப்பிட்டுங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இங்க என்ன அதுக்குள்ள எல்லாம் வந்து ஷார்ட்லே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு அந்த விஷயம். இட்டாலி போகணும் ஆசைப்படுறீங்க, என்ன விஷயமா அங்க போலான்ட்டு? சும்மா இங்க இருந்து தலகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்ல, சரி பறந்து போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. வெரி நைஸ். ஓகே மேம், நீங்க சொல்லுங்க. டீச்சர் கேளுங்க. ஐயோ டீச்சரா? ஐயோ முட்டி போட சொல்லுவாங்க, நான் கிளம்புறேன். மேடம் இந்த பக்கமா பாருங்க, ஓகேவா? நீங்க ஒரு புறாவா மாறுறீங்க. பின்னாடி இப்ப அழகான புறா இருக்குல்ல, அது மாதிரி நீங்க மாறுறீங்க, ஓகேவா? எந்த ஊர்ல போய் லேண்ட் ஆவீங்க? நான் தாஜ்மஹால் பார்க்கவே இல்ல, தாஜ்மஹாலுக்கு போவேன். தாஜ்மஹால் ஒன்று என் கண்ணம் தெரியல, பாட்டு பார்த்துட்டு நானு. ஓகே, சோ தாஜ்மஹால் போவீங்க. யார் கூட போவீங்க? என் ஹஸ்பண்ட் கூட தான் போவேன். அவர் எனக்கு போய் காட்டினதே இல்ல. புறாவா மாறும்போது அவரையும் சேர்த்து நான் பறந்தனா பின்னாடி சேர்த்து பறந்து வந்துடுவாருல்ல. அதுதான் உலகத்திலேயே நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயம். அது கூட போகணும். நீங்க எப்படி தாஜ்மஹால் போன பிளான் இருக்கா? தாஜ்மஹால் கண்டிப்பா போகணும். இவங்க கூட போவேன். இவங்க கூட பிளான் இருக்கான்னு கேட்டேன். இவங்க கூட தான் போய் ஆகணும், வேற வழி கிடையாது. இவங்க குடும்பத்துல வேற வழி கிடையாது. கடைசியா சொல்றாரு பாருங்க, வேற வழி கிடையாது. தாஜ்மஹால் குடும்பத்துல தாஜ்மஹால் சொல்லுவாரு. நீங்க 90 கேஜ் தாஜ்மஹால் அருமையா இருக்கே, கேட்கறதுக்கே நல்லா குளுமையா இருக்கு. இப்போ ஷாஜகான் இந்த தாஜ்மஹால் கட்டின மாதிரி நீங்க வந்து என்ன கட்டியிருக்கீங்க இவங்களுக்காக? பிரம்மபுரத்துல ஒரு வீடு கட்டியிருக்கிறோம். ஆமாங்க. வெரி நைஸ். சரி, ஓகே சார். இப்போ வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு क्वेश्चन என்னன்னா, பார்க் வந்திருக்கீங்க. இப்போ வந்து ஒரு ஹீரோயினோட வந்து நீங்க ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஹீரோயினோட நீங்க போவீங்க? ஆக்ட்ரஸ். இது கண்டிப்பா குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறீங்க. நீங்க என்ன சொல்லணும்? இமிடியேட்டா குடும்பத்துல குழப்பமே வராம என்னோட வைஃப் தான் சுத்த முடியும். சும்மா ஒரு கற்பனையாங்க. அது அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது இல்லம்மா, ரம்பா பிடிக்கும், அதை சொல்ல முடியாது. இப்ப ரம்பான்னா பெரிய வம்பா போயிடும்ல, அதனால சொல்ல முடியாது. நாங்க முதல்ல பார்த்த படமே அதுதான். அந்த படத்தை ஒரு 3 முறை பார்த்தாரு. அழகு இலை இல்ல, அழகு இலை இல்ல அப்படின்னு பாத்துட்டு இருப்பாரு. என்னோட 2 வாட்டி பார்த்தாரு, அவரே தனியா 2 வாட்டி பார்த்துட்டு வந்தாரு. எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துட்டாங்க. அம்மா
மேம்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. எங்களுக்காக நீங்க 2 பேரும் அந்த டான்ஸ் ஒன்று பண்ண முடியுமா? அழகிய லைலா நீங்க 2 பேரும் நீங்க 2 பேரும் பண்ணலாம்ல எங்களுக்காக. ரெடியா? பாட்டு நானே பாடுறேன். நீங்க பண்ணலன்னா அப்புறம் நாங்க 2 பேரும் ஆட வேண்டியதா இருக்கும். சீ, ரொம்ப நேரம் பாட போலாம். மேம் வாங்க மேம். வாங்க வாங்க வாங்க. ஒரு அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஜோடி நல்ல ஜோடி இன்னும் மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு. அவளது செய்யல மன்மத செய்யல. நீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே. நம்ம தான் நல்லா சுத்துவாங்க, நம்ம ஹீரோயின் வந்து சுத்தி சுத்தி வேடிக்கை தான் பார்ப்பாரு. சூப்பர் சூப்பர். நீங்க சொல்லுங்க எந்த ஹீரோயினோட பார்க்க சுத்தி பார்க்க ஆசைப்படுறீங்க? எல்லா ஹீரோயினும் கரெக்டா எல்லா ஹீரோயின் கூட போவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஹீரோயின் கூட போவாங்க. கரெக்ட்டுங்களா? கோச்சிப்பாங்கல்ல. ஓ யார் அவங்க ஹீரோயின்ஸ் வச்சுப்பாங்க? ஹீரோயின்ஸ் கோச்சிப்பாங்கன்னு ஏங்க ஹீரோயின்ஸ் கோச்சிங்கன்னு நினைச்சு நீங்க ஒய்ஃப் கோச்சிப்பாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்களா? அதுதான் வேலூர் போறேன்னு சொன்னது. வைஃப் ஹீரோயின் தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட். தேங்க் யூ மேம். தேங்க் யூ so much. தேங்க்யூ.